Hi, hello friends, welcome back to my Tamil information YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் நமக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா OPPO மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் OPPO மொபைலில் சார்ஜ் பார்த்தா நிற்கல அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய மொபைலில் பார்த்தோன்னா OPPO மொபைல் தான். நானும் பார்த்தா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பார்த்தோன்னா என்ன பண்ணால் உங்களுக்கு பேட்டரி பார்த்தா லைஃப் வரும், பேட்டரி டக்குன்னு குறையாது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தரேன். அப்படி ஸ்கிப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரிங்க, நம்ம வீடியோக்குலாம் போகலாம். ஓகேங்களா, மொபைலில் பார்த்தோன்னா நான் 3 ஸ்டெப் சொல்கிறேன். அந்த 3 செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அதை சொல்கிறது மட்டும் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பேட்டரி பார்த்தோன்னா நல்லா பார்த்தா லைஃப் பார்த்தா வரும். ஓகேங்களா, அது என்னன்றதை குயிக்காக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா மொபைலில் செட்டிங்ஸ் பார்த்தா ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தா நிறைய ஆப் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தா இன்ஸ்டாகிராம், யூடியூப், நம்ம எல்லாமே நம்ம நார்மலாக பார்த்தா யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான். நீங்கள் எல்லா ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தா வரும். அதாவது பேட்டரி டக்குன்னு பார்த்தோன்னா ட்ரை ஆகிற ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஆப்ஸ்னு இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, ஆப்ஸ்னு போயிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைலில் இருக்க எல்லா ஆப் பார்த்தா வந்து ஷோ ஆகும். எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஆப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப் எடுக்கிறேன். எக்ஸாம்பிளாக ஃப்ளிப்கார்ட் பார்த்து தான் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். மொபைல் நிறைய ஆப் வச்சுருப்பீங்க, எல்லாம் செக் பண்ணி பாருங்க ஒன்றா போயிட்டு. நான் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் எடுக்கிறேன். இல்லை மேனேஜ் நோட்டிஃபிகேஷன், பர்மிஷன், பேட்டரி யூசேஜ்ன்ற நிறைய ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பேட்டரி யூசேஜ் ஆப்ஷன் ஷோ பதில் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தா உங்களுக்கு அலோ பேட்டரி ஆக்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஆப் மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுட்டு இருக்க மொபைல் வச்சுட்டு இருக்க எல்லா ஆப்பும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பார்த்தோன்னா வேகமாக பார்த்தோன்னா ட்ரை பார்த்தா ஆகும், அதாவது பார்த்தோன்னா வேகமாக குறையும். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தா ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி பார்த்தா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது ஆஃப் பண்ணாமல் இருக்கிற மொபைல் எல்லா மொபைலும் பார்த்தா சார்ஜர் பார்த்தா டக்குன்னு பார்த்தோன்னா லோ ஆகும். ஓகேங்களா, டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிங்க. இதே மாதிரி ஃப்ளிப்கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே, ஃப்ளிப்கார்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஜிமெயில் யூஸ் பண்ணுறேன். ஜிமெயில் கூட பார்த்தோன்னா பர்மிஷனில் கீழே உங்களுக்கு டேட்டா ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்க ஆப்ஸு, அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் முக்கியமாக. ஓகேங்களா, நான் தான் ஜிபே உள்ள போகிறேன். ஜிபேவில் பர்மிஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதில் பர்மிஷன் போங்க. அதில் பார்த்தா எல்லாமே அளவுக்கு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. சில மொபைல் கீழே மட்டும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜிபேல் பார்த்தீங்கன்னா வர காணும். நான் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா பேட்டரி யூசேஜ் ஆப்ஷன் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி யூசேஜ்ட்டு அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தா அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தா ஆஃப் பண்ணிங்க. இது போல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் பார்த்தா ரன் ஆகும். பேக்ரவுண்டில் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பேட்டரி பார்த்தா டக்குன்னு பார்த்தோன்னா லோ பார்த்தா ஆகும். அதனால் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஷாப்ஸ் இப்போ தான் டவுன்லோட் பண்ணுறேன். அந்த ஆப் பார்த்தீங்களா பேட்டரி யூசேஜ்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிங்க. இது மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தா இது மாதிரி பார்த்தா ஷோ ஆகும். அதில் பேட்டரி யூசேஜ்ன்றது ஆஃப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பெஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு பிரைட்னஸ்னு ஆப்ஷன் ஷோ ஓகே, டிஸ்பிளே பிரைட்னஸ்ன்ட்டு அது மாதிரி கிளிக் பண்ணிங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோன்னா ஆட்டோ பிரைட்னஸ் பார்த்தா வச்சுருங்க. அது மாதிரி கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஆட்டோ ரொட்டேட்னு கீழே ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னா எப்போ 30 செகண்ட் பார்த்தா வச்சுங்க. நிறைய பேர் பார்த்தா 30 மினிட்ஸ் பார்த்தா வச்சுருக்கீங்க. ஸ்க்ரீன் பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா 5 செகண்டில் 30 செகண்ட்லேயே பார்த்தோன்னா நம்ம மொபைல் டச் பண்ணாமல் விட்டோம்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அது மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தா 30 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது அரை மணி நேரத்துக்கு என் ஃபோன் பார்த்தா டச் பண்ண அவ்வளோ ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்றது தான் அந்த அரை மணி நேரம், அது 30 மினிட்ஸு. எல்லாரும் பார்த்தா 30 செகண்ட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, செகண்ட் டிப். ஓகேங்களா, மூணாவது தான் என்ன ப்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்லேயே வந்துருங்க. ஏன்னா டிஸ்பிளே தான், அதாவது நம்ம வெளிச்சம் வரதுனால தான் பேட்டரி பார்த்தா அதிகமாக பார்த்தா லோ அது வேக மாட்டேன் தான் ட்ரை ஆகுது சார்ஜ். ஓகேங்களா, அதுக்கு கீழே உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தோன்னா நீங்கள் பார்த்தோன்னா ஆன் பண்ணிங்க. இது ஆன் பண்ணுறது மூலியமாக பார்த்தோன்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதே பிரைட்னஸ் பார்த்தா குறைச்சி கொடுக்கும். இதுதான் இதனுடைய ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா, இதை பார்த்தா உடனே ஆன் பண்ணி வச்சிங்க. ஓகே, இது 3 செட்டிங்ஸ் போட்டால் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் பார்த்தா வரும். ஓகேங்களா, அப்படியே எனக்கு பேட்டரி லைஃப் வரல ப்ரோ அப்படின்னா உங்களுடைய மொபைல் பேட்டரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் உங்களுடைய OPPO சர்வீஸ் சென்டர் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, இந்த 3 டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நீங்கள் ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.